ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய கார்த்தி பார்த்திங்கன்னா கடும் கோவமாக பார்த்திங்கன்னா இந்த ஆஞ்சலி பண்ண ஃப்ராடு தானே தெரிஞ்சு அவள் இருக்கிற ரூமில் போயிட்டு அவளை வந்து கொலை பண்ண வந்து போகிறாங்க. இதெல்லாம் வந்து என்னை வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கா எனக்கு அப்படின்ட்டு அவளை வந்து கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண போகிறாங்க. மயக்கத்தில் இந்த மாதிரி நடித்த இந்த அஞ்சலி பார்த்திங்கன்னா, ஐயோ அம்மா என்னை வந்து கார்த்தி கொள்றானே, என்னை வந்து காப்பாற்று அப்படின்ட்டு வந்து கதறி அலறாங்க. சத்தம் கேட்டு நம்முடைய கௌதம், இலக்கியா எல்லாரும் போயிட்டு அந்த ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, ஏன் கார்த்தி இப்படி வந்து பண்ணுற, அவளை மாதிரியே நீ வந்து திங்க் பண்ணாத, நம்ம வந்து எப்பயுமே வந்து நல்லது தான் வந்து பாடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை வந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. அண்ணா விடுனே, அவளை வந்து நான் நீ கொல்லாதே விட மாட்டேன், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள வந்து நம்பிக்கை துரோகம் வந்து பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு கார்த்தி. அவளெல்லாம் வந்து நம்ம லீகலாக வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கார்த்திகே பார்த்தீங்கன்னா போய் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கேஸ் கொடுக்குறாங்க. இப்படி தான் வந்து என்னுடைய ஒய்ஃப் வந்து என் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி வந்து நடித்து ஏமாற்றிருக்கா, அதுபோக எங்கள் கம்பெனிலேருந்து பல கோடி ரூபாய் வந்து ஆட்டையை போட்டு இருக்கா அப்படின்ட்டுலாம் வந்து கம்ப்ளைண்ட் தராங்க. அதுபோக அந்த எஸ்ஜி ஹாஸ்பிட்டல் மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும், அவங்களுக்கு வந்து உண்மை தெரிஞ்சு டக்குன்னு என் கையில் வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்லியிருக்கணும். ஆனால் வந்து அவங்க வந்து என்கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து மறைச்சி அவங்க வந்து பணத்தை வாங்கிட்டு என்னுடைய ஒய்ஃப் சொல்கிறத வந்து கேட்டு நடந்துட்டு இருந்திருக்காங்க. அதனால் வந்து எனக்கு வந்து இப்போ பயங்கரமான வந்து மன உளைச்சலுக்கு போயிட்டா. அதனால் வந்து எனக்கு வந்து நஷ்டீடா வந்து 5 கோடி வந்து வாங்கித்தாங்க. அதுவும் போக வந்து அந்த ஆஞ்சலி அந்த டாக்டர் வந்து பிடிச்சி ஜெயிலில் வந்து கண்டிப்பாக வந்து போட்டே ஆகணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து இந்த அஞ்சலியும் இந்த மாலினி டாக்டர் 2 பேருக்கு வந்து ஜெயிலுக்கு போகிற மாதிரி வந்து நம்மளுடைய கௌதம் நம்மளுடைய கார்த்தி சார் வந்து பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சலியை பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து தேடி வளைவிச்சு இருந்து தேடுறாங்க. அவன் வந்து தலைமறைவை வந்து ஆகிட்டு இருக்காங்க. எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவுக்கு வீட்டில் தாங்க போயிருக்கான். வேறு வழி இல்லை, எங்கே போனாலும் வந்து மாட்டிக்குவோம் அப்படின்ட்டு எஸ்எஸ்கேப்பா எனக்கு வந்து உதவி பண்ணுங்க, இப்படி தான் நான் வந்து பண்ண பிரார்த்தனை எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ வந்து என்னுடைய புருஷனே வந்து கேஸ் கொடுத்து என்னை வந்து ஜெயிலில் தள்ள பார்க்குறான். இப்போ வந்து நான் வேறு எங்கேயும் போக முடியாது, அடைக்கலம் தேடி உங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே பார்த்தீங்கன்னா, அஞ்சலி கண்டிப்பாக வந்து நீ உனக்கு வந்து நான் அடைக்கலம் தரேன், இல்லைனாலும் சொல்ல முடியாது, ஆனால் ரொம்ப நாளைக்கெல்லாம் வந்து உனக்கெல்லாம் அடைக்கலம் தர முடியாது, ஆனால் வந்து கடைசியில் வந்து என் பேரை வந்து நீ இழுத்து கோர்ட்டில் வரையும் இழுத்து விட்டால் தான் எனக்கு நல்லது அப்படின்றாங்க. அதனால் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியாவுக்கு தெரியுங்க, இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே கிட்ட தான் வந்து அடைக்கலம் வந்து போயிருப்பா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியா சொன்ன பேச்சை கேட்டு போலீஸ் வந்து கரெக்டாக வந்து அந்த எஸ்எஸ்கே வீட்டை வந்து சோதனை போடுறாங்க. இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த சின்னாமணி வந்து எப்படியோ வந்து அஞ்சலி கிட்ட வந்து சொல்கிறாங்க. அவள் வந்து தப்பிக்கிற நேரம் பார்த்து நம்மளுடைய போலீஸ் எல்லாரும் போயிட்டு அந்த அஞ்சலி வந்து ரவுண்ட் அப் பண்ணி அவளை வந்து அந்த இடத்துல வந்து கைது பண்ணுறாங்க. ஆல்ரெடி இந்த மாலினி டாக்டர் வந்து கைது பண்ணிட்டாங்க. இப்போ 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் போயிட்டு வந்து களி தாங்க தின்னுங்க போகிறாங்க. வரப்போகிற எபிசோட் எல்லாம் வந்து இப்படி தாங்க நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு தாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.